ஹாய், குட் மார்னிங். என் பையனுக்கு வந்துட்டு சாட்டர்டேலேருந்து ஹாஃப் இயர்லி லீவ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லீவ் விட்டதுலேருந்தே வந்துட்டு வெளியே போகலாம், ஊருக்கு போகலாம், பார்க் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். என் ஹஸ்பண்டுக்குமே வந்துட்டு இயர் எண்டுங்கிறதுனால இந்த இயரில் இருந்த சிஎல் எல்லாமே அப்ளை பண்ணி லீவ் வாங்கியிருந்தாங்க. அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு வெளிய ட்ரிப்பு போலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. என் பையன் வந்துட்டு நானும் அப்பாவோட கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்புறம் சரி நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு, என் பையனையும் வந்துட்டு அவங்க கூட கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு டைம் இருந்தனால உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு சிசோபா அகாடமியோட ஸ்டடி பிளான் தான் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க ஸ்டடி பிளானுமே வந்துட்டு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு ஷெட்யூல் 1ல் வந்துட்டு நியூ சிலபஸ் படி வந்துட்டு யூனிட் 6 தான் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு 2 யூனிட் இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு ஃபஸ்ட் யூனிட் வந்துட்டு ஏற்கனவே முடிச்சிருந்தேன். அதை வந்துட்டு ஒரு தடவை ரீசைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் யூனிட் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஷெட்யூல் வந்துட்டு லாஸ்ட் வீக்கே கொடுத்ததுனால படிக்க டைம் இருந்துச்சு. ஐஎன்எம்ஏ பாலிட்டி வந்துட்டு ஓல்டு சிலபஸில் இருந்த ஷெட்யூலில் இருந்ததுனால ஏற்கனவே அது படிச்சிருந்தேன். அதனால அதை வந்துட்டு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி விட்டுருந்தேன். எக்கனாமிக்ஸ் தான் வந்துட்டு எப்படி படிக்கிறதுனே தெரியல. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, யாரை ஃபாலோ பண்ணி படிக்கிறதுன்னு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்குது. நான் வந்துட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்துட்டு எனக்கு புரிகிற மாதிரி இருக்கக்கூடிய அகாடமியை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தமிழை பொறுத்தவரையிலும் கிறிஸ்டோபா அகாடமி தான் ஃபாலோ பண்ணுறேன். மேக்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் சுதர்சன் சாரோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டோபா அகாடமியோட டாப் 500 சம்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் சம்ஸ்லாம் வந்துட்டு சால்வ் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரையிலும் வந்துட்டு சுரேஷில் தான் வந்துட்டு கனிமுருகன் சாரோட வீடியோ கிளாஸஸ் தான் பார்த்துருக்கேன். அதை பார்த்து தான் வந்துட்டு மேக்ஸிமம் நோட்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் சாரோட கிளாஸ் வந்துட்டு அட்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு புக்கில் படிப்பேன். நீங்கள் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டடி பிளான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறீங்க, எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.